ஏங்க இந்த படத்தை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு படம். ஏன்னா புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் நடக்கிற ஒரு ட்ராவல் அழகாக தான் போவோம், ஸ்மூத்தாக ட்ரெயின் போல் போவோம். அதில் ஒருத்தவங்க எலுமிச்சத்தை சொருவுனா எப்படி இருக்கும், அது போல் மாமியார் கால்சிங்க வந்து குடும்பத்தை ரெண்டாக பிரிச்சுடுவாங்க. ஒரே ஃபோன் கால் தான், ஏம்மா அவன் புருஷன் என்ன பண்ணா அப்படின்னா ஒரே ஃபோன் கால், அவ்வளோதான், குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிடும். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த படத்தில் விஜய் சேதுபதி அப்படியே நடிச்சிருக்காரு. நடிப்பு மாமியாருங்க தான். ஏன்னா வேற எதுவும் இன்னொருத்த மச்சாங்காரன் என்னத்துக்கு சண்டை போட்டானே தெரியல. அவன் மச்சாங்காரன் கடைசி வரைக்கும் அந்த சண்டை என்னன்னே தெரியல, என்ன சண்டை ஏது சண்டைன்னு கடைசி வரைக்கும் அவன் சொல்லலை. மச்சாங்காரன் எதுக்கு சண்டை போட்டா என்ன பண்ணானே புரியல. மாமியார் காட்சி மச்சாங்காரன் இவங்க 2 பேரும் குடும்பம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா குடும்பத்தை பிரிக்கிறதே இவங்க தான். குடும்பத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. நல்லா போயிருந்துச்சு, ரொமான்ஸ் பண்ணியிருந்தாங்க. தன்னே அப்படின்னு பாட்டு பண்ணி ரொமான்ஸோட ஜாலியாக இருந்தாங்க. அதில் பிரித்தாங்க ஃபோனை, ஒரே ஒரு ஃபோன் கால், ஒத்த ஃபோன் காலை போட்டு குடும்பத்தை ரெண்டாக பிரித்து போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வாசலில். எதனால ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதா சொல்லுங்கள்? அருமையாக இருந்தது. காமெடி. அவர் கொத்து பரோட்டாவை அப்படியே கொத்துன்னு போடுறா போல் அங்கங்கே அவரோட நகைச்சுவையை தெளிக்கிறாரு. வந்த ஒவ்வொரு சீனும் அவரோட காமெடியில் அல்டிமேட்டாக இருக்குது. ஏங்க சூப்பராக இருக்குங்க அவரோட காமெடி. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தில் பார்த்து எனக்கு சிரிப்பு வயிறே வலிக்குது. அப்படியாப்பட்ட ஒரு காமெடியாக இருக்குது. அதில் டான்ஸ் மாஸ்டர் வந்தார், அவரோட நகைச்சுவை பண்ணார். வந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே சிறப்பாக அவங்களோட வேலை என்னவோ கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. படம் ஃபுல் மீல்ஸை சாப்பிட்ட போல் இது. ஆனால் அவங்க பொரோட்டா தான் சாப்பிட்டுக்கிறாங்க படத்தில் ஃபுல்லாக. அப்படியாப்பட்ட ஒரு படம். நான் பயங்கரமாக உள்ள அவங்க எல்லாரும் ஆட தொடங்கிட்டாங்க. அதை நான் இங்கே ஆரம்பிங்க தன்னே அந்த பாட்டு எனக்கு வரல, அதனால தான் நான் மியூசிக்காக போட்டேன். இல்லை காப்பி ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க பாட்டாக பண்ணேன், அதனால தான் மியூசிக் போட்டேன் உங்களுக்கு. அப்படியே போட்ட ஒரு படம் நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குங்க மூவி. நான் இப்படிலாம் எதிர்பார்க்கல. இந்த எதற்கும் துணிந்தவன் ஒரு படம் வந்தது, ஆவரேஜ் தான். அதுக்கு முன்னாடி கடைக்குட்டி சிங்கம் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா தளபதி விஜயை வச்சு ஏன் இந்த படம் எடுக்கல அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் இந்த படம் பார்க்கும்பொழுது செம்மையாக பண்ணிட்டாரு. எல்லாம் கொஞ்சம் சீரியல் மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க அவர் படம்னாலே. இந்த ட்ரெண்டுக்கு இன்றைக்கி டைவர்ஸ் அதிகமாகிடுச்சு, ஃபேமிலிக்குள்ளே சண்டை அதிகமாகிடுச்சு, உள்ள நிறைய பேர் ட்விஸ்ட்டு. அதாவது எல்லாருமே ஒரு ரிமோட் ஆகிட்டோம். இப்போ ஒருத்தர் மூளையை வந்து என்ன பண்ணுறாங்களா இன்னொருத்தவங்க ரூல் பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலியில் வந்து கூட பிறந்த அக்காலேருந்து அம்மாலேருந்து அண்ணலேருந்து இப்படி ஒரு மாதிரி டாக்ஸிக்காக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு இன்றைக்கி கரண்ட்டில் நடக்கிற விஷயத்த அவ்வளோ சூப்பராக செம்மையாக எடுத்துருக்காரு பாண்டியராஜ் சார். படம் வந்து அதுதான் சொல்கிறேனே, ஹிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஃபேமிலி ஒரு படம் ஹிட்டுனா இந்த படத்தை ஒரு எக்ஸாம்பிள் காட்டலாம். அப்படி ஒரு சூப்பர் படம். இல்லை அப்படி சொல்லலை. இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம்னா சுற்றி இருக்கிறவங்க சில பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒரு பாலிடிக்ஸு, அதில் வந்து ஒரு கப்புள்ஸ் எப்படி பாதிக்கப்படுறாங்க, ஒரு ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படுது. இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுறாங்க, ஆனால் அந்த குழந்தை பாருங்கள் எவ்வளோ சஃபர் ஆகுது இந்த படத்தில். அதை கொஞ்சம் யோசித்து லைஃப்பில் வந்து என்ன சண்டையாக இருந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை வந்து சொல்லி வடிவேல் சார் சொல்லுவார், டே அந்த பக்கம் போகாத அண்ணன் தம்பி அடிச்சிட்டு இருக்கிறானுங்க, அதையே மீறி ஒருத்தன் போய் அடி வாங்கிட்டு வருவான் பாருங்க. அதுதான் இந்த படமே. அவ்வளோ தரமாக வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரி ஹிட்டு இந்த படம் அப்படி சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். காமெடி தாங்க படமே. தலைவன் விஜய் சேதுபதி என்ன நீ வந்து அல்லு அர்ஜுனு பிரபாஸ் நீங்கள்லாம் வந்து காசு அதிகமாக இப்போ சம்பளம் வாங்கினீங்கன்னா, இல்லை உங்கள் படம் 1500 கோடி வசூல் பண்ணால் நீங்கள்லாம் பெரிய ஆளா? ஒரு நடிகன்னா இதுதான் சாம்பிள். வந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் நினச்சிருந்தா அவங்கள மாதிரி ஏதாவது ஒரு பேன் இண்டியன் படம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகலாம். ஆனால் ஒரு தரமான ஒரு நடிகன். அவருக்கு கீழே தான் அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் ராம் சரணாக இருக்கட்டும், அல்லு அர்ஜுனாக இருக்கட்டும், நீங்கள்லாம் வந்து விஜய் சேதுபதி கிட்டேருந்து பார்த்து கற்றுக்கணும். தலைவன் வந்து செம்ம மாஸ் பண்ணிட்டார். இல்லைங்க என்ன பண்ணாலும் ஒரு மரியாதை இல்லை. அதாவது ஒரு நடிகன் உயிரை கொடுத்து கமல் சார் பண்ணார். அப்போ எதுவுமே இன்றைக்கி பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு சூர்யா, விக்ரம், விஜய் சேதுபதி யார் படம் பண்ணாலுமே இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஒரு குரூப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சிவகார்த்திகேயன் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து தப்புனுங்க. ஒரு படம் வந்து அவர் அமரன் கொடுத்துட்டாருன்னா எல்லாருமே அப்போ விக்ரம் சாருக்கு என்ன மரியாதை, சூர்யா சாருக்கு என்ன மரியாதை, எல்லாருமே நடிக்க தான் செய்கிறாங்க. அது இந்த கார்பரேட்டு ஒரு மாதிரி ஒரு இதுலேயே வந்து பாருங்கள் ஒரு ஃபாசிஸ்ட் மாதிரி ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அல்லு அர்ஜுனை விட 1000 மடங்கு திறமை வாய்ந்தவர். ஆனால் அல்லு அர்ஜுனு பாருங்கள் ஒரு கிரேனில் வந்து மாலை போடுறாங்க. விஜய் சேதுபதி எந்த விதத்தில் வந்து குறைஞ்சவர். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க சில பேர், விஜய் சேதுபதிலாம் நல்லா வரணும், சூர்யாலாம் நல்லா வரணும், என்ன இதுக்கு மேலே உனக்கு என்ன நல்லா வரணும்? சிறந்த நடிகனுக்கான இந்தியாவில் வந்து டாப் 10 வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு நடிகை.
இல்லை படம் தரமாக தாங்க இருக்குது. படத்துலலாம் எந்த குறையும் கிடையாது. ஆனால் இதை வந்து என்னென்னா நெகட்டிவாக வந்து போட்டுட்டு இது சீரியல் மாதிரி இருக்குது, இது ஒரு குரூப் பண்ணுவாங்க. படம்லாம் தரமாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ரூல் பண்ணுவாங்க பாருங்கள். கூலி வர வரைக்கும் இந்த படம் தான் தியேட்டரை ரூல் பண்ணும். நல்லா இருக்குங்க. ஒரு சாங் தான் அந்த ட்ரெண்டிங்கு. அதுவே பாருங்கள், இப்போ 1 கிலோ மைதா மாவை தலையில் கொட்டிக்கிட்டு எல்லாம் வந்து ரீல்ஸ் பண்ண போகிறானுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. பரோட்டா சாப்பிட்றவங்களுக்கு, சாப்பிடாதவங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா பரோட்டா சாப்பிட்ற ஆசை வரும். ஸோ அப்படி ஒரு இதை காமிச்சிருக்கிற சம்பவம். படத்தை ஜாலியாக வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. யாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது? விஜய் சேதுபதி, விஜய் 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ் எப்படி காட்டுறாங்க? அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ்வே அந்த சண்டை தான். சண்டை. ஸோ ஒருத்தரோட லவ் லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அவங்களோட லவ் லாங்குவேஜே அந்த சண்டை தான். கத்தி பேசி நார்மல் கான்வர்சேஷன் கூட கத்தி பேசிக்கிறது. ஓகே, அது பார்க்குறப்ப ரியாலிட்டியில் நடக்குதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறோம்ல. ஸோ அதனால் யோகி பாபுவோட காமெடி எப்படி ஒர்க்? யோகி பாபு கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம். அவரை நடுவில் காணோம். திடீர்னு வராரு, திடீர்னு போகிறாரு. ஸோ அதனால் சாங் எப்படி கொடுத்துட்டாங்க? பொட்டல மிட்டாய் சாங் தான் ரொம்ப ட்ரெண்டிங். பொட்டல அதுதான் இன்னும் கொஞ்சம் சாங் இருந்திருக்கலாம். பட் நல்லா இருந்தது ஆக்சுவலி. ரொம்ப சாங், ஏன்னா ஒரு ஃபேமிலி ஸ்டோரின்ற போது ரொம்ப சண்டை தான் நடக்குது. ஸோ டக்குன்னு சாங்லாம் கொண்டு வர முடியாது. எங்கெல்லாம் கொண்டு வரணுமோ அங்கே கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கான ஒரு மூவி. கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு மூவி. கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் 2 பேரோட காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்குற ஃபிலிம் தான், எல்லாரும் வந்து பாருங்கள். யோகி பாபுவோட காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா தான் இருக்குது. சாங்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? ஸ்க்ரீன் பிளே சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எப்படி சொல்கிறது, எனக்கு சாங்காக வந்த மாதிரி தான் இருந்தது. சாங் நல்லா இருந்தது மூவியில் ரொம்ப. பொட்டல மிட்டாய் சாங்லாம் நல்லா இருந்தது. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ரெஸ்பான்ஸ். உள்ள எல்லாருக்குமே அதே வைப் தான், நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி நித்யா மேனன் ஆக்டிங் எப்படி? நல்லா இருந்துச்சு. அவங்க கெமிஸ்ட்ரியும் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி பார்க்கலாம், ஃபேமிலிங்க எல்லாரும் பார்க்கலாம். இந்த டிவர்ஸ் வேணாம், அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த படம் பார்க்கலாம். டீம் என்ன சொல்லியிருக்காங்க? படத்தோட கரு என்ன சொல்லியிருக்காங்க? எப்படி சொல்கிறது, ஸ்டோரியில் நல்லா இருக்குது பார்க்க. போர் அடிக்கல, இன்ட்ரெஸ்டாக போகுது. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க படத்துல? அதான் டிவர்ஸ் வேண்டாம், டிவர்ஸ் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் லைஃப் நல்லா போகும். அதுதான் ஸ்டோரி. 2 பேரும் ஆமாம். காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? யோகி பாபுதும் நல்லா இருக்கு. நல்லா சாங்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க? எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்கு. எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியாக பார்த்தோம், எங்களுக்கு ஓகே, நல்லா இருந்துச்சு. போர் அடிக்குதா? இல்லை அது இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டாக போச்சு. ஆமாம், கண்டிப்பாக. எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலான கதை தான், ஆனால் நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. போர் அடிக்குதா படம்? போர்லாம் அடிக்கலங்க, நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் போன மாரிலாம் தெரியல, ஆனால் நல்லா இருக்கு. எங்கேயுமே போர்லாம் அடிக்கல. காமெடி, யோகி பாபு காமெடி எல்லாம் கிளாப்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. யோகி பாபு காமெடி அப்ப செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் செட் ஆயிருக்கா? ஒரு படம் 2.5 மணி நேரம் சிரிக்கிறாங்கன்னா அது யோகி பாபு காமெடி, அந்த மட்டும் தான் சிரிப்பாங்க. அப்படி தான் இருக்கு படம். நித்யா மேனன் அந்த விஜய் சேதுபதி கெமிஸ்ட்ரி அதெல்லாம் எப்படி? அதுதான் எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். இல்லை அப்படி இல்லை, ரொம்ப புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சண்டை போடுன்னு டைவர்ஸ் வாங்கி திருப்பி சண்டை போடுன்னு டைவர்ஸ், அப்படி தான் இருந்துச்சு கதை. சூப்பராக இருந்தது. யாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது? எல்லாருமே பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு நித்யா மேனன் அண்ட் விஜய் சேதுபதி சார்? குட். யோகி பாபோட காமெடி இது அவரது எப்பவுமே பெஸ்ட்டு தான். படம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ப்ரோ. டைரக்ஷன் நல்லா இருந்தது, ஆக்டிங் நல்லா இருந்தது. எந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எதுவும் லேக் இல்லாமல் நல்லா போச்சுங்க. சாங்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? அந்த பொட்டல மிட்டாய் சாங் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. அது வரும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நல்லா வைப்பாக இருந்தது தேட்டரில். ஆக்சுவலாக சண்டை போட்டுட்டு டைவர்ஸ் ஆகிட்டு மறுபடியும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆமா. காட்டியிருக்காங்க. அது பார்க்குறப்ப எப்படி? அது எதுக்குன்னா யாரும் டைவர்ஸ் பண்ணக்கூடாது, யாருமே அது அப்ரோச் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போயிடலாம். பேசினா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் கண்டிப்பாக. அதனால் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துடலாம் நம்ம. யோகி பாபோட காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா யோகி பாபு ஆக்டிங் நல்லா இருந்தது, விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருந்தது. டைரக்ஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. பாண்டியராஜ் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ரெகுலராக அவர் எடுக்கிற படம் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கலாங்க. 2 பேருமே ஃபைட் நிறைய வர மாதிரி காமிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ரொம்ப அது ஒரு மாதிரி இருக்கா? அது டோட்டலாக நடக்குது அப்படி தானே, ஃபேமிலியில் ரியாலிட்டி தான் காட்டியிருக்காங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கான ஒரு படமா இருக்கும். அது ஃபேமிலியாக பார்க்கலாம். யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருக்கு. நித்யா மேனன் நல்லா தான் இருக்கு. சாங்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? சாங்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, அந்த அளவுக்குலாம் இது வரல. ஸ்க்ரீன் பிளே பரவாயில்லைங்க, வேற இருக்கு. யோகி பாபு காமெடிலாம் எப்படின்னா இருக்கு? அந்த அளவுக்குலாம் இல்லை, நார்மலாக எல்லா படத்தில் பண்ணுற மாதிரிலாம் இல்லை.